பிரியாணி ப்ளஸ் ஐஸ்கிரீம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுகளில் இந்த ரெண்டுமே இப்போதைக்கு இருக்கு. அதுக்கான காரணம் பேரண்ட்ஸ் இரவு நேரங்களில் தங்களுடைய குழந்தைகளை அழைச்சிட்டு போயிட்டு இந்த பிரியாணி ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்திட்டாங்க. அப்படிதான் நம்முடைய கர்நாடகா மாநிலத்திலையும் ஒரு தாய் தன்னுடைய மகளை இரவு நேரத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிரியாணி, அந்த சிறுமி கேட்ட எல்லா ஐஸ்கிரீமையுமே வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. ஆனால் அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த குழந்தை மர்மமான முறையில் வீட்டில் இறந்து போயிடுது. இதை கேட்கும் போதே நமக்கே ஒரு பயம் வருதுல. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையையும் மர்மத்தையும் 8000 மைல் தூரத்துல இருக்கிற டாக்டர் பூர்ணிமா என்கின்ற ஒரு பெண்மணி தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க கண்டுபிடிச்சதுல என்னென்னலாம் இருந்துச்சு? உண்மையிலேயே அந்த குழந்தை பிரியாணியும் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு தான் இறந்துச்சா? அன்னைக்கு சரியா மார்ச் 24, 2026 நேரம் இரவு 8:09 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. பெங்களூர்ல காடுகோடி பக்கத்துல இருக்கிற சிகேஹள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு கார் பெங்களூருடைய புறநகர் பகுதியான ஹாஸ்கோட் என்ற இடத்தை நோக்கி புறப்பட்டு போய்கிட்டு இருக்கு. அப்படி அந்த லக்ஸரி கார்ல யார் டிராவல் பண்றாங்கன்னா RM மோகன் பிளஸ் அவருடைய மனைவியான பிரியங்கா பிளஸ் அவங்களுடைய மகளான 5 வயது இருந்த வெண்ணிலா. அன்னைக்கு போன அவங்க எல்லாருடைய முகத்திலையும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா அன்னைக்கு பிரியங்கா பர்த்டே. எல்லாருடைய முகத்திலையும் அவ்வளோ சந்தோஷத்துலையும் பர்த்டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டை நோக்கி இவங்க போக ஆரம்பிச்சாங்க. அப்படி போன அவங்க ஒரு லக்ஸரியான ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு பிரியாணி, ஐஸ்கிரீம் அப்படின்னு கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு அந்த பர்த்டேவை நல்லா செலிப்ரேட் பண்றாங்க. குறிப்பா அவங்களுடைய மகளான வெண்ணிலாவுக்குமே பிடிச்ச ஐஸ்கிரீமையும் பிடிச்ச பிரியாணியையும் சைமல்டேனியஸா கொடுத்துக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்துல எல்லாரும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கு பிறகு மறுபடியுமே அவங்களுடைய காரை எடுத்துக்கிட்டு தங்களுடைய வீட்டை நோக்கி புறப்பட்டு வராங்க. பட் அப்படி புறப்பட்டு வந்த அவங்களுக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. மார்ச் 25, 2026 காலை 6 மணிக்கெல்லாம் அந்த வீட்டோடைய அலாரம் ஒலிக்க ஆரம்பிச்சது. எப்போதுமே 6 மணிக்கு எழுந்திருக்கிற பிரியங்கா அன்னைக்குமே வீட்டுக்கு லேட்டா வந்தாலும் சரியா 6 மணிக்கெல்லாம் எழுந்து தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ தன்னுடைய மகள் தூங்கிக்கிட்டு இருக்கா, எப்போதுமே சீக்கிரம் எழுந்து ஏதாவது சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் நல்ல உறக்கத்தில் இருந்ததுனால அந்த சிறுமி எழுந்திருக்கவே இல்லை. பட் அதுக்கப்புறம் சரியா ஒரு 6:30 மணிக்கு வெண்ணிலாவை நல்லா ஒத்து பார்க்கும்போது தான் அவங்க கிட்ட இருந்து எந்தவித அசைவுமே இல்லாம இருந்திருக்கு. இதை பார்த்து சந்தேகமான பிரியங்கா உடனடியா தன்னுடைய கணவரான மோகனை கூப்பிட்டு, என்னங்க இங்க வாங்க, வெண்ணிலா வந்து எழுந்திருக்கவே மாட்றா, எதுவுமே அசைவே இல்லை, எனக்கு என்னவோ பயமா இருக்கு, என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனடியா மோகனும் வெண்ணிலாவை எழுப்பி பார்க்குறாரு. ஆனா வெண்ணிலா கிட்ட இருந்து எந்த அசைவுமே இல்லை. பயந்து போன அந்த கணவன் மனைவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வெண்ணிலாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதறி அடித்தபடி பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பிரியங்கா தன்னுடைய தம்பியான ராகவேந்திராவுக்கு கால் பண்றாரு. ராகவேந்திராவும் உடனடியா வீட்டுக்கு வராரு. அப்ப வெண்ணிலாவை பார்க்கும்போது உடம்பெல்லாம் ஜில்லுப்பான நிலையில மூச்சு விடாதபடி எந்தவித அசைவுமே இல்லாம கிடந்திருக்கு. ஸோ இதை பார்த்து பயந்து போன அந்த குடும்பத்தார்கள் உடனடியா பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்போ அங்க இருக்கிற மருத்துவர்கள் கிட்ட முதல் நாள் நான் ஐஸ்கிரீமும் பிரியாணியும் வாங்கி கொடுத்தேன் டாக்டர், அது அவளுக்கு ஒத்துக்கலை போல, ஃபுட் பாய்சனிங் ஆயிட்டு போல, அதனாலதான் இவளுக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் கிட்ட சொல்றாங்க. மருத்துவர்களும் வெண்ணிலாவை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ அங்க இருந்த டாக்டர்ஸ் இவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் உண்மையிலேயே வெண்ணிலா அன்னைக்கு அந்த ஐஸ்கிரீமையும் பிரியாணியும் சாப்பிட்டதுனால தான் இறந்து போனாங்களா? அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமா? 8000 மைல் தள்ளி இருக்கிற லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பெண்மணிக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணாங்க? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இறந்து போன வெண்ணிலா மோகனை டேடின்னு கூப்பிடாது, அதுக்கு பதிலா எப்போதுமே அன்கள் தான் கூப்பிடும். அதுக்கான காரணமும் என்ன? கடந்த மாசத்துல ஒட்டுமொத்த கர்நாடக மாநிலத்தையுமே உரைய வைத்த ஒரு முக்கியமான ஒரு மர்மமான சினிமா த்ரில்லர் படத்தை எல்லாத்தையுமே மிஞ்சக்கூடிய ஒரு அருவருப்பான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். வெண்ணிலாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போதான் நிறைய பேருக்கு நம்முடைய சேனல் போய் ரீச் ஆகும். எனக்குமே அது பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எனக்காக அதை மட்டும் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க.
இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஒரு 300-320 கிலோமீட்டர் தள்ளி, அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் நடந்த நேரத்துல இருந்து ஒரு 19-18 வருஷத்துக்கு பின்னாடி போலாம். சரியா 2007 தொடக்கம்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் இந்த பிரவீன் பாசப்பா. இந்த பிரவீன் பாசப்பாவுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய மகன் ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கான், சமூகத்துல ஒரு நல்ல பெயரோடையும் இருக்கான், சீக்கிரமாவே அவன் ஒரு ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறான், அதனால அவனுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அவங்க பார்த்த பொண்ணு தான் இந்த பிரியங்கா. அப்ப இன்ட்ரோல மோகன்னு சொன்னியே, அவன் யாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதுக்கான பதில் பின்னாடி போக போக உங்களுக்கு தெரிய வரும். பிரியங்காவும் பிரவீனும் கல்யாணம் பண்ணதும் அவங்களுடைய லைஃப்ல எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா ஸ்மூகமா தான் போக ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரியங்காவும் லாயர் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஐடென்டிட்டியுமே கிரியேட் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த நேரத்துல தான் தங்களுடைய முதல் பெண் குழந்தை பிறந்து பல வருஷம் கழிச்சு இன்னொரு பெண் குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை தான் இந்த வெண்ணிலா. இந்த வெண்ணிலா பிறந்ததுக்கு அப்புறம் கூட இந்த ஃபேமிலிக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல. அதே சமயம் பிரவீன் வந்து Cloud9 இன்டர்நேஷனல் ஹை ஸ்கூல் அப்படின்ற ஒரு CBSE ஸ்கூலையுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. எப்படி அவருடைய கெரியர் நல்லா ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா பிரியங்காவும் வழக்கறிஞராகி புதுசா கேஸுகள்லாம் எடுத்து பெங்களூர்ல இருக்கிற கோர்ட்ல கூட வாதாடவும் செஞ்சிருந்திருக்காங்க. இப்படி இந்த 2 பேரும் அவங்களுடைய வேலையில நல்ல கான்சென்ட்ரேஷனோட போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் பிரவீன் எதிர்பார்க்காத சில அசம்பாவிதங்களும் சில மீட்டிங்ஸும் அவங்களுடைய லைஃப்ல நடக்க ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டல்ல வெண்ணிலா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தியை இந்த மோகன் கிட்டையும் பிரியங்கா கிட்டையும் மருத்துவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் உடனடியா ராகவேந்திரா, அதாவது இந்த பிரியங்காவுடைய தம்பியான ராகவேந்திரா என்ன பண்ணியிருந்திருக்காரு, தாவணக்கெரே அப்படின்ற பகுதியில் உள்ள, அதாவது பெங்களூர்ல இருந்து ஒரு 320 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தாவணக்கெரே அப்படின்ற பகுதியில் இருக்கிற இந்த பிரவீன் பாசப்பா அப்படின்ற அந்த குழந்தையோடைய பயாலஜிக்கல் ஃபாதருக்கு தகவல் கொடுக்கப்படுது. அவர் இதை கேட்டதுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்னுடைய வெண்ணிலா பயங்கர ஹெல்த்தியான ஒரு ஆளு, அவ எப்படி இறந்து போயிருப்பா, அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, சம்திங் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தன்னுடைய உறவினர்களை அழைச்சிட்டு தன்னுடைய எல்லா பிளானிங்குமே கேன்சல் பண்ணிட்டு அந்த பகல் நேரத்திலேயே பெங்களூரை நோக்கி படையெடுத்து வர ஆரம்பிச்சாங்க. வந்த கையோட மார்ச்சூரியில வெண்ணிலாவை பார்த்ததுமே அவரால் பேசவே முடியாம தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுருக்காரு. அந்த மனுஷன் வெண்ணிலா மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தாரு. என்னாச்சு, ஏன் இப்படி ஆணுச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்ற எதுவுமே புரியாம அங்க இருந்த உறவினர்களும் இந்த பிரியங்காவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா, நானும் மோகன் பிளஸ் இந்த வெண்ணிலா எல்லாரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் அவ கேட்டார்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தோம், அதன் பிறகு இரவு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 12-1 மணி ஆயிட்டு, அந்த நேரத்தில் அவ கார்லயே தூங்கிட்டா, சரி தூங்கிட்டா போல அப்படின்னு நினைச்சு நாங்களும் அதை பத்தி பெருசா கண்டுக்காம வீட்டுக்கு வந்த கையோட மோகன் தான் கார்ல தூக்கிக்கிட்டு தன்னுடைய தோள்பட்டையில வச்சு அவளுடைய ரூம்ல போய் படுக்க வச்சாரு. அதுக்கப்புறம் காலையில எழுந்து பார்த்தா இந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்தவித அசையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. பட் இதை கேட்ட பிரவீனால இதை ஏத்துக்கவே முடியல. எப்படி ஒரு ஆள் பிரியாணியும் ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டா இறந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கா, அப்படி என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் ஏதாவது நடக்குமா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த பிரவீனுக்கு எழ ஆரம்பிச்சிட்டு. இந்த நேரத்துல விஷயம் கேள்விப்பட்டு காடுகோடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் அதிகாரிகள் வந்துட்டாங்க. ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு UDR, அதாவது அன்நேச்சுரல் டெத்னு சொல்லி ஒரு FIR ஃபைல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பிரவீனுக்கு இந்த இறப்புல சந்தேகம் இருந்ததுனால, சார் சம்திங் வேற ஏதோ நடந்திருக்கு, எனக்கு வந்து இந்த 2 பேர் மேல தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் மருத்துவர்களும் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடியே வெண்ணிலா இப்படிதான் இறந்து போனாங்க அப்படிங்கிறத தெளிவா அவங்களால சொல்லவும் முடியல. அதே சமயம் வெண்ணிலாவுடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அப்போ மருத்துவர்கள் மேலோட்டமா செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இறந்து போனதுக்கான சரியான ரீசனை எங்களால சொல்ல முடியல, பட் அவங்களுடைய உடம்புல சில கீறல் காயங்களும் அவங்க சாப்பிட்ட உணவும் இருக்கு, உள்ளுறுப்புகள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புனாதான் நமக்கு போதுமான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஸ்டார்டிங்லேயே பண்ணும்போது மேலோட்டமாக தான் அந்த சடலத்தை வந்து பார்ப்பாங்க. அதே சமயம் சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க எத்தனை மணிக்கு இறந்து போனாங்க அப்படிங்கிறதையுமே சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்களுடைய வயிற்றுக்குள்ள என்னென்ன இருக்கு, அவங்களுடைய கல்லீரல்லையும் வயிற்றுக்குள்ளேயும் என்ன மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு, வேற ஏதாவது விஷம் கலக்கப்பட்டிருக்கா, அப்படி இல்லைன்னா அந்த உணவுல ஏதாவது நஞ்சு இருந்திருக்குமா அப்படின்ற எல்லாத்தோடைய ரிசல்ட்டுமே ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த டெஸ்டிங்க்கு எப்படியுமே பல வாரங்கள் டைம் எடுக்கும். ஸோ
இதனால போலீஸாலையுமே ப்ராப்பரா இதை ஒரு கொலை தான் அப்படிங்கிறத தெளிவா சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனே இருந்தாங்க. இந்த மோகனையும் பிரியங்காவையும் போலீஸாலையும் அந்த நேரத்தில் கைது பண்ண முடியல. அதே சமயம் இந்த மோகன் பெரிய பணக்காரருங்கிறதுனால அவர் காசு கொடுத்து வேலை வாங்கிட்டாரா அப்படிங்கிறதும் சரியா தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் பிரவீன் மட்டும் கண்டிப்பா என்னுடைய மகள் இந்த பிரியாணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால இறந்து போயிருக்க மாட்டா, நீங்க இதை சரியானபடி விசாரணை பண்ணா மட்டும்தான் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே உங்களால கண்டுபிடிக்க முடியும், அதனால இவங்க 2 பேரையும் கைது பண்ணுங்க அப்படின்னு வலியுறுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. பட் போலீஸால எந்தவித ப்ராப்பர் எவிடன்ஸும் இல்லாததுனால அவங்களால கைது பண்ணவே முடியல. இப்போ போலீஸும் சரி பிரவீனும் சரி வெயிட் பண்ண வேண்டியது எதுக்குன்னா அந்த ஃபாரன்சிக் லேப் ரிப்போர்ட்டுக்காக தான். பட் இந்த ரிப்போர்ட் வரதுக்குள்ள போலீஸ் ஒரு பக்கம் அமைதியா இருந்தாலும் இந்த பிரவீன் சும்மா விடுறதா இல்ல, ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கான காரணம் நம்முடைய 5 வயசு இந்த மகளை வாண்டடா நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வந்ததே இந்த பிரியங்கா தானே. கண்டிப்பா இவ தான் ஏதோ பண்ணிருக்கணும், இவ சரியான சூனியக்காரி அப்படின்ற மாதிரி தான் சந்தேகப்படவும் செஞ்சாரு. பட் இந்த பிரியங்காவுக்கும் பிரவீனுக்கும் உண்மையான பிரச்சனை என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? அதுக்கான பதில்களை இப்ப நம்ம பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இவங்க 2 பேருடைய லைஃப்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா தான் போகுது. ஆனா பிரியங்காவுடைய மைண்ட் செட் எந்த மாதிரி இருந்திருக்குன்னா, நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய ஊர் சுத்தி பார்க்கணும், நிறைய இடங்களுக்கு நம்ம டிராவல் பண்ணி பார்க்கணும், பணம் ஒரு தடையாவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். பட் இப்படி மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தன்னுடைய கணவன் மேல ஒரு வெறுப்பு தான் வர ஆரம்பிச்சது. ஏன்னா தனக்கு போதுமான அளவுக்கு செலவு பண்றது கிடையாது, தன்னை எங்கேயுமே ஃபாரின் ட்ரிப்போ அப்படி இல்லைன்னா தனக்கான காஸ்ட்லியான கிஃப்ட்டோ எதுவுமே வாங்கி தந்தது கிடையாது அப்படின்ற ஒரு வெறுப்பு மட்டும் அவளுக்குள்ள நீண்ட நாட்களா மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சுதான். இந்த நெருப்புக்கு இன்னும் தீனி போடுற விதமா தான் 2025 மிட்ல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அரங்கேற ஆரம்பிச்சது. அது என்னன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல இவங்க காலேஜ்ல படிச்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருக்காங்க. அப்படி வந்த ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் சொன்ன இந்த மோகன். மோகனும் பிரியங்காவும் அந்த நேரத்தில் சந்திச்சுக்கிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு இந்த பிரியங்காவும் பெங்களூருக்கு வந்து தனியாக தான் தன்னுடைய குழந்தைகள் 2 பெண் குழந்தைகளையுமே வீட்டில் விட்டுட்டு பிரவீனையுமே வீட்டில் விட்டுட்டு தனியாக தான் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. மோகனும் தனியாக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. மோகனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா, அவங்களுக்கு வேற ஃபேமிலி இருக்கா என்பதெல்லாம் சரியா தெரியல. ஆனால் இந்த சுச்சுவேஷனை இந்த 2 பேரும் நல்லா பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஒன்று கிரியேட் ஆகுது. 2 பேரும் மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த நேரத்தில் யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறோம், அதாவது நான் இந்த தொழிலெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வழக்கறிஞராக இருக்கேன், 2 குழந்தைகளை அடித்து ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் வச்சு நடத்திட்டு வராரு அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டோரியை சொல்கிறான். ஆனால் இன்னொரு பக்கம் அவன் சொல்லும்போது அவனுடைய ஸ்டோரியை கேட்கும்போது இவளுக்கு ஒரு சில பேராசைகள் தான் எழ ஆரம்பிச்சுது. ஏன்னா இந்த மோகன் என்ன சொல்கிறான்னா, தான் பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்மேன் அப்படின்னும் தான் கிட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் இருக்குது அப்படின்னும் நான் ரொம்ப வசதியாக நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டியிருந்திருக்கான். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய கையில் காஸ்ட்லியான வாட்சி, கையில் காஸ்ட்லியான ஐஃபோன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கு. இதை எல்லாத்தையுமே பார்த்ததும் கேட்டதும் இந்த பிரியங்காவுக்கு அவன் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு தான் வர ஆரம்பிச்சது. ஸோ இதனால வீட்டுக்கு வந்த கையோட அவன்கிட்ட அப்பப்போ சீக்கிரட்டா பேசுறது, அவன் போடுற ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது இவ்வளவு பெரிய பணக்காரனா அப்படின்ற ஒரு ஆச்சரியமும் அந்த பொண்ணுக்கு ஏற்பட ஆரம்பிச்சு அந்த பொண்ணு இந்த மோகன் கூடவே ஃப்ரீ கொண்ட கான்டாக்ட்ல ஈடுபட ஆரம்பிச்சா. 2 பேரும் தொடர்ந்து பேசிக்கிறது, மெசேஜ் பண்ணிக்கிறது எல்லாமே கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் போகுது. பட் இது எதுவுமே பிரவீனுக்கு தெரியாது. பிரவீன் ஸ்கூல்ல ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அவரும் அதை பத்தி பெருசா கண்டுக்கவே இல்லை. பட் நாட்கள் நகர நகர இந்த பிரவீனுக்கு தெரியாமலே இவங்க 2 பேரும் சீக்கிரட்டா எங்கேயாவது பார்க்ல மீட் பண்றது, சீக்கிரட்டா எங்கேயாவது ஹோட்டல்ல மீட் பண்றது, லாட்ஜில் மீட் பண்றது அப்படின்னு இவங்களுடைய வேலைகளை காட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த பிரியங்காவும் தன்னுடைய கணவனை பத்தி துளியும் கவலைப்படாம காசை பார்த்ததும் இந்த மோகன் பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிட்டா. ஸோ இப்படியே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் ஒரு நாள் வெண்ணிலா படிக்கிற ஸ்கூல்ல இருந்து ஒரு ஃபோன் கால் பேரண்ட்ஸ் ஆன இந்த பிரவீனுக்கு போயிருக்கு. உங்களுடைய மகளுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க உடனடியாக என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ பிரவீன் என்ன சொல்லிடுறாருன்னா, நான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல இருக்கேன், நீங்களே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் மறுபடியுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஸ்கூல் சைட்ல இருந்து, சார் என்ன சார் நீங்க தான் பேரண்ட்ஸ், நீங்க தானே இப்ப கிட்ட இருக்கணும், நீங்களே இல்லைன்னா எப்படி அப்படின்ற மாதிரி கடுப்படிச்சிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த பிரவீன் என்ன பண்றாரு, பிரியங்கா வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவுக்கு கால் பண்ணி சொல்றா. அப்போ பிரியங்கா என்ன சொல்றானா, என்னால இப்போதைக்கு போக முடியாது, எனக்குமே உடம்பு சரியில்லை, ஒரு சின்ன வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு வேணா
வேணா நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. பட் அதுக்குள்ளேயே அந்த ஸ்கூல்ல இருந்து வெண்ணிலா ரொம்ப சீரியஸா இருந்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் பிரவீனுக்கு ஃபோன் வந்ததுனால தன்னுடைய பிளான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ வீட்டுல பிரியங்கா இல்ல. இதை பார்த்து ஆத்திரமான பிரவீன், பிரியங்கா வந்த உடனே நீ எங்க போன, கொஞ்ச நாட்களா உன்னுடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே, குழந்தைய கூட நீ ஒழுங்கா பாத்துக்க மாட்டியே, என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமான ஒரு ஹீட்டடான கான்வர்சேஷன் ஏற்படுது. அந்த ஹீட்டடான கான்வர்சேஷன்ல தான் தனக்கு பின்னாடி இருக்கிற தன்னுடைய காதலனான அந்த பணக்கார காதலனான அவங்க கிட்ட இருக்கிற அந்த வசதிகள் எல்லாத்தையுமே குத்தி காட்டி தன்னுடைய கணவன் கிட்ட இவன் முதல் முறையா சண்டை போட ஆரம்பிச்சா. அன்னைக்கு நடந்த சண்டையில் மோகன் கிட்ட அவ்வளோ கோடிக்கு சொத்து இருக்கு, 1000 கோடிக்கு அவன் அதிபதி, பெரிய பணக்காரன், அவன் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான், என்கிட்ட ரொம்ப கைண்டா பேசுறான், அவன் என்ன நிறைய இடங்களுக்கு கூட்டு போறேன்னுலாம் சொல்றான், எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ எனக்கு டிவோர்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்கா. இது எல்லாத்தையுமே ஓப்பனாக கேட்கும்போது இவ்வளோ நாள் தன்னுடைய மனைவி தனக்கு தானே உண்மையா இருக்கா அப்படின்னு நினைச்ச பிரவீனுக்கு இது எல்லாமே ஒரு பெரிய பூகம்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. அவரால் சுத்தமாக நம்பவே முடியல. நமக்குன்னு 2 குழந்தைகள் ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் கிட்ட ஆயிட்டு இந்த நேரத்தில் எதுக்கு இவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகணும்னு சொல்றா. ஏன் அந்த பணக்காரனை பார்த்ததும் நம்மளை கழட்டி விட்டு போகணும்னு நினைக்கிறா. குழந்தை மேல கூட எந்தவித அக்கறையுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இந்த பிரவீன் நினைக்க ஆரம்பிச்சாரு. அப்போ இந்த பிரியங்கா என்ன சொல்றானா, எனக்கு உன்னை பத்தியோ உன்னுடைய குழந்தைகளை பத்தியோ எதையுமே கவலை கிடையாது, எனக்கு என்னுடைய லைஃப் தான் முக்கியம், நான் என் லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மீதம் இருக்கிற லைஃபை நான் மோகன் கூட இருந்தால் மட்டும்தான் அது எல்லாத்தையுமே நிறைவேற்ற முடியும், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. பட் இந்த சண்டை ரொம்ப பீக்ல போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் ஒரு நாள் இவ என்ன பண்ணி இருந்திருக்கா, 25 கோடி மதிப்பு இருக்கிற ஒரு பழங்கால சொத்துக்காக நான் வாதாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஊர்ல இருந்து பெங்களூர்ல இருக்கிற கோர்ட்டுக்கு போறதா சொல்லி ஒரு நாள் கிளம்பி போயிருந்திருக்கா. அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த 5 வயது குழந்தையான வெண்ணிலா இல்ல. சோ வெண்ணிலாவை அழைச்சிக்கிட்டு இவ ஓடி போயிட்டா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே பிரவீனுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. அப்ப கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டாலும் இந்த பிரியங்கா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள்லயே நான் வெண்ணிலாவை அழைச்சிட்டு வந்துட்டேன், இனிமே எனக்கு உன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, நான் மோகன் கூட தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிகேஹள்ளி அப்படின்ற பகுதியில் ஒரு பெரிய விழாவை வாடகைக்கு எடுத்து இந்த 2 பேரும் வெண்ணிலா கூட தங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி தங்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த 2 பேரும் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி காசிக்கு போனதாகவும் அங்க சீக்கிரட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் அதுக்கப்புறம் அங்கிருந்து ஹனிமூனுக்கு துபாய் போனதாகவும் துபாயில ஒரு சில வாரங்கள் நல்ல லக்ஸரியா பயங்கரமா செலவு பண்ணி ஜாலியா இருந்துட்டு ஜனவரி மாசத்தோடைய ஆரம்பத்துல இந்தியாவுக்கு வந்ததாகவும் வந்த கையோட இந்த பிரவீனுக்கு கால் பண்ணி எனக்கு நீ டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடலனா என்னுடைய மகளை காட்டுறதுக்கு உன்னை அலோவ் பண்ணவே மாட்டேன், நீ ஒரு ஆம்பளைங்கிறதுனால குழந்தை மேஜர் ஆகிற வரைக்கும் என்கிட்ட தான் இருக்கணும், அதனால குழந்தைய வந்து நான் உங்ககிட்ட காட்டவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்கா. ஸோ இதனால பிரவீனும் வேற வழி இல்லாம அவளுடைய விருப்பம் அதுனா அவ வாழ்ந்துட்டு போட்டோம், நமக்கு நம்முடைய குழந்தைகள் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதே சமயம் தன்னுடைய மனைவி தப்பான பாதையை சூஸ் பண்ணிட்டா அவளை நம்ம மறுபடியும் திருத்தி நம்முடைய வழிக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதும் அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ ஸ்மார்ட்டா ரொம்ப மெச்சூரா அவர் வேற வழியும் இல்லாம அன்னைக்கு அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு இந்த பிரியங்கா மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருக்காரு. ஸோ அப்போ இந்த பிரியங்காவுடைய மூத்த மகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்காங்க. அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா, நான் வந்து உன் கூட வரதுக்கு தயாரா இல்லம்மா, நான் அப்பா கூடயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் சின்ன பொண்ணுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாததுனால இந்த பிரியங்கா ஆல்ரெடி ஏமாற்றி அழைச்சிட்டு போயிட்டா. ஸோ பிரவீனும் அப்பப்போ போயிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சி அந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரியங்காவும் மோகனும் அந்த வீட்டில் நல்லா வாழ ஆரம்பிச்சாங்க. அப்போது இந்த பிரியங்காவும் மோகனும் என்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா, நமக்கு கொஞ்சம் நல்ல வயசாயிடுச்சு, ஸோ இதனால நம்ம டைரெக்டாக இயற்கையான முறையில் குழந்தைய ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஐவிஎஃப் மூலயமா நம்ம குழந்தைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் சரியாக மார்ச் 24, 2026 அன்னைக்கு மர்மமான முறையில் பிரியாணி ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு இந்த 5 வயது வெண்ணிலா இறந்து போறாங்க. நாட்கள் மெல்ல மெல்லமாக உருண்டோடிக்கிட்டே இருக்கு. இந்த பிரவீன் வந்து ஒரு சில ஆர்டிக்கல்ல என்ன போட்டிருக்குன்னா, அவர் ஒரு சில ஆஃபீஸருக்கு, அதாவது அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு சில ஆஃபீஸருக்கு லஞ்சம் கொடுத்து அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வாங்கினதா சொல்றாங்க. சில ஆர்டிக்கல்ல அவருக்கு எப்படியோ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கிடைச்சதாகவும் சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்ததுமே போலீஸுக்கும் ஒரு பக்கம் போயிடுச்சு. பட் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இருக்கிறத அந்த போலீஸ் சைட்ல இருந்து இதை பெருசாவே எடுத்துக்கவே இல்லை. ஆனா இந்த பிரவீன் பாதிக்கப்பட்டது நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அவருடைய தோழியோ அப்படி இல்லைன்னா
போட்டிருக்காங்கன்னா அவருடைய சிஸ்டரா என்னன்னு சரியா தெரியல. சில ஆர்டிக்கல்ல சிஸ்டர்னு போட்டிருக்கு, சில ஆர்டிக்கல்ல அவருடைய தோழின்னு போட்டிருக்கு. அந்த தோழியான டாக்டர் பூர்ணிமா இங்கிலாந்துல லண்டன்ல குழந்தை நல மருத்துவரா வேலை பார்க்குறாங்க. அவங்க கிட்ட இந்த ரிப்போர்ட் அனுப்பி இந்த மாதிரி என்னுடைய மகள் மர்மமான முறையில் பிரியாணியும் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு இறந்து போயிட்டா, இந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த இறந்து போன நேரத்தில் சில ஃபோட்டோஸுமே இந்த பிரவீன் எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோஸுமே லண்டனில் இருக்கிற இந்த டாக்டர் பூர்ணிமாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த கேஸையே புரட்டி போடுற மாதிரியான, மொத்த கர்நாடகா மக்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அதிர்ந்து போகிற மாதிரியான ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை அவங்க கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த ரிப்போர்ட் தான் இந்த கேஸையே ரீஓபன் பண்ண வச்சுச்சு. இந்த பிரவீனுக்கு இவங்க மேல இன்னும் சந்தேகம் எழுவதற்கான காரணம் என்னன்னா, அந்த வெண்ணிலா இறந்து போன கையோட அந்த பணக்கார மோகனான மோகன் என்ன பண்ணியிருந்திருக்கான், நீதிமன்றத்தில் போயிட்டு முன்ஜாமீன் கேட்டு ஒரு மனு ஒன்று போட்டிருந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரவீன், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து இன்னும் வரல, அதனால கண்டிப்பா அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்க கூடாது, அவங்க மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான அலிகேஷனை வச்சு தன்னுடைய லாயர் மூலியமா அந்த மனுவையுமே நிராகரிக்க வச்சிருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் லண்டன்ல இருந்து அந்த ரிப்போர்ட் வந்ததும் அந்த ரிப்போர்ட்டை கையில் எடுத்துக்கிட்டு சரியா ஜூன் 4, 2026 அன்னைக்கு போன மாசத்துல தான் தனக்கு தெரிஞ்ச ஒரு IPS ஆபீசர் கிட்ட இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு. இறப்புக்கான காரணத்தையும் கொடுத்திருக்காரு. அவருமே அதை பார்த்து மிரண்டு போய் இமிடியேட்டா இந்த கேஸை UDRல இருந்து, அதாவது அன்நேச்சுரல் டெத்ல இருந்து கொலை வழக்காவும் அந்த FIR மாற்றம் செய்யவும் படுறாங்க. அதே சமயம் இந்த பிரியங்காவையும் இந்த மோகனையும் தீவிரமா தேடவும் செய்றாங்க. இந்த வழக்கை விசாரணை பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணப்படுது. அந்த ஸ்பெஷல் டீமுக்குள்ளேயே 3 டீம் இருந்திருக்கு. அந்த 3 டீம் தான் ஒவ்வொரு எவிடன்ஸா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா மோகனையும் பிரியங்காவையும் கைது செய்வதற்கான எவிடன்ஸ் எல்லாமே இருந்ததுனால அவங்கள தீவிரமா தேடி போறாங்க. சரியா ஜூன் 6ஆம் தேதி 2 நாட்கள்லயே இந்த மோகனை ஒரு இடத்துல வச்சு போலீஸ் கைது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரியங்காவை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே வரும்போது தான் அதுல சில சிரமங்கள்லாம் ஏற்படுது. ஏன்னா பிரியங்கா ஒரு லாயருங்கிறதுனால போலீஸ் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணி நம்மளை பிடிக்க வருவாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ இதனால தன்னுடைய மொபைல் போனை சுவிச் ஆஃப் பண்ணி இருந்திருக்காங்க. தன்னுடைய ATM கார்டு, டெபிட் கார்டு அப்படின்னு எல்லாத்தையுமே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கையில் இருக்கிற கேஷை வச்சுக்கிட்டு மைசூர், ஹாசன் அப்படின்னு கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பல மாவட்டங்களில் தலைமறைவா இருந்திருக்காங்க. இப்படி அவங்க தலைமறைவா ஒவ்வொரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே போறதுனால போலீஸாலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இப்போ வந்து போலீஸ் என்ன ஒரு ஸ்மார்ட்டான ஒரு விஷயம் யோசிக்கிறாங்கன்னா, இந்த பிரியங்காவுடைய லிஸ்ட்ல இருக்கிற ஃபோன் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இந்த பிரியங்காவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராரோ அவங்களுடைய லிஸ்டையும் எடுத்து அதை சைபர் கிரைம் டீம்ல கொடுத்து இந்த நம்பருக்குலாம் புதுசா வாங்கப்பட்ட ஏதாவது ஒரு சிம்ல இருந்து போன் வருதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் கிட்ட செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் சரியா ஒரு நாள் ஒரு புது சிம் கார்டுல இருந்து, அதுவும் ஹாசன் அப்படின்ற மாவட்டத்தில் உள்ள சகலேஸ்பூர் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு போன் கால் பிரியங்காவுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி அதோடைய வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் கேட்கும்போது தான் அது பிரியங்கா அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சதுமே இமிடியேட்டா ஒரு டீம் சரியா ஜூன் 12, 2026 அன்னைக்கு அந்த பண்ணைக்கு போயிட்டு அந்த பிரியங்காவை கைது பண்றாங்க. பிரியங்காவுக்கு ஷாக். நாம இருக்கிற இடம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம தலைமறைவா தானே இருக்கோம் அப்படின்னு நினைச்சா. ஆனா போலீஸ் அவங்களுடைய பயங்கரமான சின்சியர்னாலையும் அவங்களுடைய அந்த போலீஸ் மூலையும் பயன்படுத்தி ஃபைனலி இந்த பிரியங்காவையே கைது பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 2 பேரையும் கைது பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் விசாரணை பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி இந்த கொலையை பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதுக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரியங்கா ஆரம்பத்தில், அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த வெண்ணிலாவுக்கு பிரியாணியும் ஐஸ்கிரீமும் கொடுத்தேன், அதனால இரவு நேரத்தில் ஃபுட் பாய்சனிங் ஆகி அவங்க நெஞ்சு வலியினாலேயோ ஃபுட் பாய்சனாலேயோ இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரணை பண்ணாங்கல்ல, அப்போ வந்து அவ என்ன சொல்றானா, திடீர்னு அவ நைட்ல வந்து வாந்தி எடுத்தா, அந்த சாப்பாடு அவளுக்கு ஒத்துக்கல, அதுக்கப்புறம் காலைல பார்த்தா இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி நாடகம் கட்டினா. பட் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இந்த கைது பண்ணப்ப விசாரணை பண்ணும்போது என்ன சொல்றானா, சார் நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம், நாங்க ஒரு சில பொய்களை சொல்லிட்டோம். அது என்னன்னா, எங்களுடைய பர்த்டே அன்னைக்கு எங்களுடைய கார்ல ஒரு இடத்துக்கு போனோம். அப்போ நாங்க ஒரு கஃபேக்கு போகும்போது வெண்ணிலா கார்ல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஸோ அதனால நாங்க வெண்ணிலாவை கூட்டு போகாம இந்த காருக்குள்ளேயே இருக்கட்டும், நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு நானும் மோகனும் காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஏசியை ஆன் பண்ணி வச்சுட்டு
எல்லா கண்ணாடியும் ஏத்தி விட்டுட்டு தான் அந்த கஃபேக்கு போனா. ஆனா வந்து பார்க்கும்போது அவகிட்ட இருந்து எந்த அசைவுமே இல்ல. காருக்குள்ள இருந்ததுனால மூச்சு திணறி இறந்து போயிட்டா போல அப்படின்னு நினைச்சு நாங்களும் பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்த நாள் அவ பிரியாணி பிளஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால தான் இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னோம் அப்படின்ற மாதிரி தங்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்துருந்துருக்காங்க. பட் இவங்களுடைய வாக்குமூலம் எல்லாம் பொய் அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமா லண்டன்ல இருந்து ஒரு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னால, அவங்களுடைய ரிப்போர்ட் இந்த கேஸ்ல இவங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரமாகவும் இருந்துச்சு. அது என்னன்னா, அவங்க அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்ததுல சில முக்கியமான 4 பாயிண்ட்ஸா சொன்னாங்க. நம்பர் 1 என்னன்னா, பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமா டு அப்டமன், அதாவது அவங்களுடைய வயித்துல பயங்கரமான ஒரு அடி வந்து விழுந்திருக்கு. அந்த அடியினால பிரிட்டோனியல் கேவிட்டி ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஆள் அந்த வயித்துல பயங்கர ஃபோர்ஸோட அடிக்கும் போது அந்த சதை வந்து கிழிஞ்சிட்ட மாதிரியும் அதுல இருந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், அதனால 400 மில்லி கிட்ட வயித்துல ரத்தம் வந்து கட்டியாகவும் ஃப்ளூயிடாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பாயிண்டை வச்சு பார்க்கும்போது பிரியாணி சாப்பிட்டு தான் இறந்து போனாங்க அப்படிங்கிறது எல்லாமே பொய்ங்கிறது நிரூபணம் ஆகுது. அதே சமயம் காருக்குள்ள கண்ணாடி ஏத்திட்டு போனதுனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுவுமே இந்த இடத்துல பொய்யாகுது. ஒரு ஆள் மூச்சு திணறி இறந்து போயிருக்காங்கன்னா அப்புறம் ஏன் அவங்களுடைய வயித்துல வந்து ரத்தமும் ரத்த கட்டிகளும் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்துச்சு. ஸோ பிரியங்காவுடைய ஸ்டேட்மெண்ட் பொய்ங்கிறது இதுலயே நிரூபணம் ஆயிட்டு. அதாவது மூக்கையும் வாயையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஆளை பொத்துனா மூச்சு குழாயில ஒரு சில அடைப்புகள் ஏற்படும். அந்த மாதிரியான அடைப்பு தான் இந்த வெண்ணிலாவுடைய கேஸ்லயுமே ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. 3வது பாயிண்ட், அவங்க உடம்பு முழுக்க 7 கீறல் காயங்கள் கிட்ட இருந்திருக்கு. வெளிப்பக்கத்துல மூக்குல கன்னத்துல அப்படின்னு 7 கீறல் காயங்கள் இருந்திருக்கு. 4வது பாயிண்ட் என்னன்னா, காருக்குள்ள மூச்சு திணறி இறந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் எல்லாமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தானே வந்துச்சு. அவங்களுமே இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்குறாங்க. இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் கார்லாம் பார்த்தா கண்டிப்பா விண்ட் ஃப்ளோ வந்து ஏதோ ஒரு ரூபத்துல காருடைய ஸ்டியரிங்க்கு கீழேயோ அப்படி இல்லைன்னா டோருடைய கேப்ல கூட அந்த விண்ட் ஃப்ளோ வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா இவங்களுடைய தேரி வந்து பொய்யான தேரி அப்படிங்கிறது அங்கேயே நிரூபணம் ஆயிட்டு. பட் ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் அதை ரீக்ரியேட் பண்ணி ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்க்குறாங்க. அந்த காருக்குள்ள ஒரு 5 வயசு குழந்தைய உட்கார வச்சு ஏசிலாம் ஆன் பண்ணி விட்டு இறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அந்த டெஸ்ட்ல அந்த குழந்தை இறந்து போற மாதிரியான எந்தவித ரிசல்ட்டுமே வரவே இல்லை. ஸோ பிரியங்காவுடைய தேரி எல்லாமே பயங்கர பொய் அப்படின்னும் அது எல்லாமே ஒரு கட்டுக்கதை அப்படின்னும் இந்த ரிப்போர்ட் மூலியமா எல்லாருக்கும் தெள்ள தெளிவா விளங்க ஆரம்பிச்சுது. அப்போ உண்மையிலேயே அன்னைக்கு நைட்டு என்னதான் நடந்துச்சுன்னு தானே கேட்குறீங்க. இதுக்கான பதில்களை யாருமா சொன்னா? பிரியங்காவுடைய காதலனான அந்த பணக்காரனான இந்த மோகன் தான் சொன்னான். மோகனுடைய ஸ்டேட்மெண்ட் படி போலீஸ் பிரஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு இந்த 3 பேரும் ரெஸ்டாரண்ட் பிளஸ் அந்த கஃபேவை நோக்கி போனதெல்லாம் உண்மைதான். அப்போ அந்த குழந்தை மேல ஏற்கனவே ஒரு வெறுப்பு இந்த 2 பேருக்குமே இருந்திருக்கு. ஸோ இதனால காருக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு நாம மட்டும் கஃபேக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த மோகன் பிளஸ் இந்த பிரியங்காவுடைய பிளானா இருந்திருக்கு. அப்போ மோகன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து இந்த வெண்ணிலா கிட்ட கொடுத்துருந்துருக்கான். அப்போ வெண்ணிலா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த ஐஸ்கிரீம் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. வெண்ணிலா எனக்கு இந்த ஐஸ்கிரீம் பிடிக்கல அப்படின்னு சொன்னதுமே ஒரு பயங்கரமான ஆத்திரம் இந்த மோகனுக்கு வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம கார்ல வெண்ணிலா வந்து ஐஸ்கிரீமை லேசா சிந்திட்டாங்க. அதை பார்க்கும்போது இவனுக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரம் வந்துச்சு. இதனால பின்னாடி சீட்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த வெண்ணிலாவை அடிக்கிறதுக்கு முன் சீட்ல இருந்து அப்படியே பாஞ்சு அந்த பிஞ்சு குழந்தைன்னு கூட பார்க்காம பயங்கரமான ஒரு குத்து வயிற்றுல விட்டுருந்துருக்கான். அது மட்டும் இல்லாம மூஞ்சில அடிக்கிறது தலையில அடிக்கிறதுன்னு அவனுடைய ஃபோர்ஸ்ல மாடு மாதிரி இருக்கான். அவனுடைய ஃபோர்ஸை கொடுத்து அந்த குழந்தைய அடிச்சிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் பிரியங்காவை வந்து அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கா. ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இருந்திருக்கா. தன்னுடைய மகளை, தான் 10 மாசம் சுமந்த மகளை ஒருத்தன் அடிக்கிறான் அப்படிங்கிறத பத்தின எந்தவித கவலையுமே இல்லாம ஈவு இறக்கமே இல்லாத அந்த தாய் அது எல்லாத்தையுமே கண்டுக்காம லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இருந்திருக்கா. ஒரு கட்டத்தில் வெண்ணிலா வழி தாங்க முடியாம அழுறாங்க. இதனால பயங்கரமான ஒரு ஆத்திரம் அவனுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் அந்த கஃபேக்கு போறாங்க. அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு திரும்புறாங்க. அந்த நேரத்தில் மணி பார்த்தா ஒரு 11:30-12 கிட்ட ஆயிட்டு. அப்பவும் அந்த குழந்தை கத்துனதா சொல்லப்படுது. பட் ஜன்னல் கண்ணாடிலாம் ஏற்றிருந்ததுனால வெளியில யாருக்கும் கேட்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் கூட அடிச்சதாகவும் சில ஆர்டிக்கல்ல போட்டிருக்கு. பட் உண்மை என்ன அப்படிங்கிறது சரியா தெரியல. பட் வெண்ணிலா அடிச்சதுல அந்த கார்லயே இறந்து போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம யாருக்கு எந்தவித சந்தேகமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குழந்தைய அப்படியே தோல் மேல தூக்கி போட்டு அந்த குழந்தை வந்து தூங்குதான், வேற யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதான். ஸோ அதனால அந்த குழந்தைய தோல் மேல தூக்கி போட்டுட்டு அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டு அப்படியே அவங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் தான் தன்னுடைய தம்பியை கூப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இந்த பிரியாணி சாப்பிட்டு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி டிராமா நடத்திருக்கா. ஸோ இதுதான் மோகனுடைய வாயில இருந்து வந்த ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஸோ ஃபைனலி போலீஸ் அதிகாரிகள் இந்த மோகனுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு பயங்கரமா ஆடி போயிருந்திருக்காங்க. ஒரு தகப்பனா பிரவீனுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும்போது எப்படி இருக்கும்
போகுதுன்னு பார்த்துக்கோங்க. தற்போதைக்கு இந்த 2 பேரையும் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்னு சரியாக தெரியல. பட் இந்த மோகன் கிட்ட வசதி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பெயில் வாங்கிட்டு வெளில வரதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. பட் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தன்னுடைய கேவலமான அந்த சபலத்துக்காகவும் இச்சைக்காகவும் எந்தவித தவறுமே பண்ணாத அந்த 5 மாத குழந்தைய இவ கொன்னு இருக்கானா, அதுவும் கொல்றதை வேடிக்கை பார்த்துருக்கானா, எப்பேற்பட்ட ராட்சசின்னு யோசிச்சு பாருங்க. இந்த கேஸில் வெண்ணிலாவை கொலை பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? அந்த வெண்ணிலா வந்து கருப்பாக இருக்காங்களாம். அதாவது பிரவீன் வந்து கொஞ்சம் கருப்பாக இருப்பார். ஸோ அதனால அந்த குழந்தையும் அப்பாவுடைய கலர்லேயே பிறந்துருச்சு. ஸோ அதுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த குழந்தைய போட்டு இவ்வளோ கொடூரமாக தாக்கி ஒரு ஈவு இறக்கமே இல்லாமல் அடிச்சிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு வலி அதை அனுபவிச்சிருக்குன்னு. இதுக்கு இன்னொரு ரீசனாக என்ன சொல்லப்படுதுன்னா, இவங்க 2 பேருடைய ரிலேஷன்ஷிப்புக்கும் எப்போதுமே இடையூறாக இந்த வெண்ணிலா இருந்ததா சொல்லப்படுது. அதாவது 2 பேரும் புதுமண தம்பதியினர் மாதிரி ஒன்னா ஜாலியாக இருக்காங்கல்ல, அந்த நேரத்தில் இடையூறாக இந்த வெண்ணிலா வந்து இருந்ததா அவங்க நினைச்சிருக்காங்க. அதே சமயம் கருப்பாக இருக்கிறதுனாலையும் ஒரு அருவருப்பாகவும் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை பின்ன இந்த மோகனுடைய சொத்துல ஏதாவது பங்கு இந்த குழந்தைக்கு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும், ப்ளஸ் நாளை பின்ன வளர வளர நாம தான் எல்லா செலவும் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருமோ அப்படின்ற ஒரு ஆத்திரமும் கோபமும் இந்த பிரியங்காவுக்கும் இருந்துச்சு, இந்த மோகனுக்குமே இருந்துச்சு. ஸோ இந்த கோபமும் வன்மமும் ஈகவும் அந்த சைக்கோ தனமும் தான் இன்னைக்கு அந்த ஒன்றுமே தெரியாத அப்பாவியான வெண்ணிலாவை அடித்து கொலை பண்ண வச்சிருக்கு. எப்பேற்பட்ட ராட்சசமான மிருகங்கள்னு பாருங்க. கண்டிப்பாக நீதிமன்றத்தில் இருந்து நீங்கள் தப்பிச்சாலும் இயற்கை கிட்ட இருந்தோம் கர்மா கிட்ட இருந்தோம் உங்களால் தப்பிக்கவே முடியாது. உங்களுக்கான தண்டனை நிச்சயமாக அடித்து சொல்லுவேன், நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும். அது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கொடூரமாகவே கிடைக்கும். இன்றைக்கி நிறைய மாநிலங்களில் இது ஒரு ஃபேஷனாக போயிட்டா என்னன்னு தெரியல, தன்னுடைய காதலனுக்காக கணவனை கொலை பண்ணுறது, அப்பா அம்மாவை கொலை பண்ணுறது, இந்த குழந்தைகளை கொலை பண்ணுறது அப்படின்ற மாதிரியான இன்சிடெண்ட்லாம் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படியே கொலை பண்ணிட்டு நீ எங்கே போயிடுவ? எங்கேயுமே போய் உன்னால் சந்தோஷமாக வாழலாம் முடியவே முடியாது. அதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஈகராக இருக்கலாம். ஆனால் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பழைய ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் அந்த லைஃபுமே இருக்கும். ஸோ தேவையில்லாமல் உங்களுடைய லைஃப்லையும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்திக்காதீங்க. அப்படி ஏற்படுத்திக்கிட்டு உங்களையும் காயப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களையும் காயப்படுத்திடவே படுத்துறாதீங்க. இந்த கேஸில் பிரியங்காவுக்கு இந்த வெண்ணிலா வேண்டான்னு நினச்சிருந்தா பிரவீன் கிட்டேயே தாராளமாக கொடுத்துருக்கலாம். பிரவீன் கண்டிப்பாக நல்லா பார்த்துருந்துருப்பாரு. உன்னையே வேண்டாம், இதுதான் உன்னுடைய முடிவுனா அதை நீ தாராளமாக ஏற்றுக்கோ அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மெச்சூராக அந்த ஆள் வந்து விலகி போயிருந்திருக்காரு. அப்படிப்பட்ட அந்த ஆள்கிட்ட இந்த குழந்தையே என்னால் வளர்க்க முடியலன்னு சொல்லி கொடுத்துருந்தா கூட அவர் தாராளமாக அதை வளர்த்துருப்பாரு. ஆனால் அதை விட்டுட்டு அநியாயமாக உங்களுடைய கோபத்துக்கும் உங்களுடைய சைக்கோத்தனத்துக்கும் அந்த பிஞ்சை நீங்கள் இரையாக்கிட்டீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கான தண்டனை இந்த இயற்கையும் கர்மாவும் கொடுத்தே தீரும். அதுதான் என்னுடைய ஆதங்கமும் இந்த வீடியோவை பார்க்குற பல பேருடைய சாபமாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியான சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கேஸில் ஏதாவது நான் 1-2 மாற்றி சொல்லியிருக்கலாம். ஏன்னா நிறைய ஆர்டிக்கலுமே அப்படி தான் மாறி தான் இருந்துச்சு. பட் இந்த சம்பவத்தோடைய கரு எல்லாமே உண்மைதான். வேறு ஏதாவது கேஸ் பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த கேஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேசுகிறேன். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.